மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. சில பேருக்கு சில மன அழுத்தங்களையும் ஒரு கன்ஃபியூஷனையும் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதம் அந்த கன்ஃபியூஷன் விலக போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன், அதாவது மீனத்துக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ கடக மனையில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். அதே சமயத்தில் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ ஒரு நல்ல அமைப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளவு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இந்த கடந்த ஒரு 2-3 வாரங்களாக கொடுத்து கொண்டிருந்ததோ இப்போ அப்படியே சமநிலைப்படுத்த போகிறது, தெளிவு பெறப்போகிறது. அந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறப்போகிறீர்கள். ஏதோ ஒரு நன்மை நடப்பதை போன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா ராசிநாதன் ராசி நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லவா? அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னா இருக்கக்கூடிய கவலைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சொல்யூஷன் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. எது கிடைக்கல என்று நினைத்து கொண்டு ஒரு புலம்பிக் கொண்டு ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ அது சரியாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம். அப்போ மனசை மட்டும் பாசிட்டிவ் உணர்வுடன் வளர்த்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, அங்கே சந்திரன் அமர்ந்திருக்கார். அந்த சந்திரன் மேலே இப்போ ஒரு இருட்டு கிரகமான சனி உட்கார்ந்துருக்கு. முதலில் ஒரு இருட்டு, ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் ஒரு டென்ஷன் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருக்கும்போது போன்ற ஒரு கசப்புணர்வு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ எல்லாமே சரியாக போகிறது. நல்லது நினையுங்கள். பாசிட்டிவ் நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். ஒரு 15 நாள் இது நடக்கணும்னு ஆசைப்பட்டு எப்படி அது கிடைக்கிறதோ, அதாவது ஒரு 15 நாள் உணர்வுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக இது நடக்கும், இதில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு, அதாவது ஒரு வில் பவர் அதோடு செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏதை சொல்கிறேன்னா, சந்திரன் தான் பலம் ஈனமாகிறது. அப்போ சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுங்கள், மனதை தைரியப்படுத்துங்க. ராசிநாதன் உங்களை பார்க்குறார். உங்களுக்கு எந்த கெடுதலும் வரப்போவது இல்லை. 2ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம். குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமையாக இருக்கார். செவ்வாய் இங்கே இருக்கார். சில சமயங்களில் கோபம் வரும். அந்த கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். இவ்வளோதான். மீனராசி என்பவர்களுக்கு கோபத்தை தூண்டி விடுவார்கள், டெம்ட் ஆக்கி விடுவார்கள். அந்த இடத்துல அந்த டைமில் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி குடும்பம் ஓகே, தனம் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார். வாக்கில் மட்டும் கொஞ்சம் கோபப்படாமல் பார்த்து கொள்வது இந்த மீனத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக எதையாவது சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் மனசு எது ஒன்று நினச்சிட்டு வருத்தப்படணும். அப்போது அந்த வருத்தப்படக்கூடிய அமைப்புக்கு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்போ நெகட்டிவ் உணர்வு வேண்டான்னு சொல்கிறேன். நடக்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு இருக்குது. முயற்சி நல்லா இருக்குது, முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி. இந்த மீனராசி என்பர்கள் குருவும் சுக்கிரனும் இணைந்து விட்டது. பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. பணம் ஏதோ ரூபத்தில் பணம் கிடைக்கப் பெறுகிறது. ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம். யாரையும் நம்ப வேண்டாம். அப்படி எது செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் என்பதை மீனராசி என்பவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சந்திரன் மனம் ஏதோ ஒரு வகையில் மறைக்கப்படுகிறது. அப்போ உங்களை ஏமாற்றுவது ஈஸி இந்த டைமில். அப்போ இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸோ இதெல்லாம் அதை ஒரு புள்ளி வைத்து கொள்ளுங்கள், ஒரு கோலம் போட்டுக்குங்க, அவ்வளோதான். இது நடக்குது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. எந்த ஒரு புதிய விஷயத்துக்கு செல்லும் போதும் கூட கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்கார். 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வீடு, வண்டி, வாகனம்,
தாய் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. வலிமை பெறுமா? கண்டிப்பாக உண்டு. வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சொத்துக்கள் வாங்கலாமா? வாங்கலாம். செவ்வாயும் ஆட்சி பலம், 4ஆம் அதிபதியும் ஆட்சி பலமோடு இருக்கார், ராசிநாதனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார், தாராளமாக வாங்கலாம். ஒரே விஷயம் என்னன்னா, புதன் பகவான் அப்புறம் வக்ரமாகிறார், மறுபடி நிவர்த்தி ஆகுது. அப்போ புதனுங்கிறது டாக்குமெண்ட்டு, ஏற்கனவே ஜென்ம சனி வேறு இருக்குது. அப்போ டாக்குமெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும். வாங்கலாம், தடையதும் இல்லை. ஆனால் வாங்குவதற்கு முன்னால் அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறது 100% செக் பண்ணணும். இந்த இடத்துல தான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த இடத்துல தான் உங்கள் மனதை மறைத்து எதையாவது செய்திடும். அந்த இடம் பிடிக்குது, ஆனால் அங்கே ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும். அப்போது கண்டிப்பாக செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மீனராசி என்பர்கள் இப்போது குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு வந்துருச்சு. அங்கே இருந்து வந்த தடைகள் விலகிவிட்டது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகள் 100% பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த மீனராசி என்பர்கள் குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது. குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அப்போ குழந்தை நன்றாக படிக்குமா? இப்போ நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. என குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். புதனும் ஆட்சி பலத்தோடு இருக்கு. அப்போ தான் விருப்பப்பட்ட வெளியூரில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிப்பது, வெளி ஊரில் போய் படிப்பது, இப்படி போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆனி மாதம் நன்றாகவே இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6 என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம், 4 என்பது சுகம். அப்போ சுகத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது இது நல்லது. தாயினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்வதும், தாய் தந்தையர், சூரியனுங்கிறது தந்தை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போது கண்டிப்பாக 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம். தாய் தந்தையரினுடைய ஹெல்த்தை கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் நன்றாக அறிந்தும் புரிந்தும் கொள்ளணும். அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான கேர் கண்டிப்பாக கொடுக்கணும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த தடை இல்லை. ஜென்மசனையாக இருந்தாலும் திருமணத்துக்கு தடை இல்லை. ஆனால் என்ன, 100% செக் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா 5ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களையும் பார்ப்பதால் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் நடக்கும், நெகட்டிவ் என்பது இல்லை. அப்போ திருமணம், சுப காரியங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதாவது பிரிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால, அப்போது குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், நீங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ல. அப்போ நிறைய பேர் பாருங்கள், வேலையில் தொந்தரவு, கண்டிப்பாக புலம்பாமல் இருக்க மாட்டீங்க. வேலையில் அந்த அழுத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, நான் எவ்வளவு செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கிறார், பேசாமல் வேறு வேலையை மாறிடலாங்கிற எண்ணம் என் மனசில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் பலவிதமான எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள் கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் அது ஏன்னா அது மனசு தான், மனசை மறைக்கிறது. அப்போ மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மற்றபடி நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடாது, அவ்வளோதான். ஒரே விஷயம், கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு இந்த டைமில் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டுறது, அதுக்கப்புறம் தேடுறது கண்டிப்பாக கூடவே கூடாது. மீனராசி என்பர்கள் இனி 1.5 வருடங்களுக்கு கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அப்படியும் மாறணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். அக்கறைக்கு இக்கரை பச்சங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு லாபமும் வருமானமும் இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய துறைகள், தொழில்கள், புத்தி அறிவின் மூலமாக செயல்படக்கூடிய
துறைகள் என்னதான் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு எந்த தடையும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. 5-11 கனெக்ட் ஆயிடுச்சு. இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. நிறைய மீனராசி என்பர்கள் சமூக பணிகளில் ஈடுபடணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்கள் ஆள் மனதில் இருக்கும். அதாவது நாம் ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சா கூட 1 ரூபாயாவது நம்ம ஒரு சமூகத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த மாதம் இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் கண்டிப்பாக மாறலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. என 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் உண்டு. எது மாறினாலும் கொஞ்சம் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும். எல்லாத்தையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என் நண்பர் வாங்கி கொடுத்துட்ற, வேலை வாங்கி கொடுத்துட்ற, கண்டிப்பாக வேலை விட்டுட்டு வாங்கினா கூட கேட்கக்கூடாது. இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு 100% அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் மாறணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திரன் மறைக்கப்படுகிறது, அப்போ மனம் மறைக்கப்படுகிறது. உங்களை தெரியாமல் ஏதாவது செய்துவிட்டு பின்னர் புலம்பக்கூடிய அமைப்புக்கு உருவாக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய, ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமாயிட்டார். போன மாதம் இருந்த புலம்பல் இந்த மாதம் இருக்காது. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது இந்த ஆனி மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.